வணக்கம். நற்செய்திகள். ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாண்டில் வசிக்கும் இந்தியர்களிடையே சமூக பணியாற்றியமைக்காக ஆஸ்திரேலியாவின் உயரிய விருதான மெடல் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா விருது மதுரை உசிலம்பட்டியை அடுத்த புதுக்கோட்டை கிராமத்தை சேர்ந்த பழனிசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. குயின்ஸ்லாந்து ஆளுநர் ஜெனட் யங் இந்த விருதை வழங்கினார். சைனா வெறும் 100 தொழிலாளர்களை வைத்து 5 நாட்களில் 26 மாடி கட்டிடத்தை கட்டி உலகையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. டெல்லி உணவக தீ விபத்தின் போது மேல் தளங்களில் இருந்து தப்பி கீழே குதித்தவர்களுக்கு காயம் படாத வகையில் தம் கடையில் இருந்து அத்தனை மெத்தைகளையும் கீழே கிடத்தி பல உயிர்களின் சேதத்தை தவிர்த்தனர் ரியாசுதீன் மன்சூரி மற்றும் அவரது மகன். முசாஃபர்பூரில் ஒரு மருத்துவமனையின் ICU வார்டில் தீயினால் புகை பரவிய போது அங்கு சிகிச்சை பெற்று வந்த 95 வயது மூதாட்டி தன் ஆக்சிஜன் மாஸ்கை கழற்றி வெளியே வந்து ஊழியர்களை எச்சரித்தார். பெங்களூரு கனமழையில் சாலையை கடக்க முடியாமல் ஒரு மாற்றுத்திறனாளி இளைஞர் தவிக்க அங்கு வந்த காவலர் அவரை தோளில் சுமந்து கொண்டு சாலையை கடக்க உதவினார். குட் நியூஸ் பூர்ண சக்தி சேனலில் மட்டுமே உங்களுக்காக.